வெல்கம் பேக் டு கேட்டி சௌமியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குழம்பு ரெசிபி ஐல மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ஐல மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ ஐல மீன் எடுத்திருக்கேன். இதில் 2 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிச்சிருக்க மீனில் 3 பீஸ் இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீன் ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாகவும் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்ல தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு டைம் இல்லைனா 2 டைம் நல்லா கழுவிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கழுவிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். ரொம்ப நேரம் கழுவக்கூடாது. இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 10 வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் லைட்டாக கீரிட்டி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் மிளகா பொடியும் சேர்க்க போகிறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 5 சின்ன சைஸ் வெங்காயம், இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா பச்சை ஸ்மெல் போய் வதங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளி, இதையும் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போகிறதா இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இதையும் வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த புளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். தக்காளி வேறு 2 சேர்த்துருக்கோம். உங்கள் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறேன், அதனால் நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். இப்போ இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில், ஒரு மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்தா போதும். இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோன்னா போதும். இந்த மாதிரி எல்லா மீனையும் சேர்த்துட்டு நல்லா குழம்புல மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருக்கலாம். கரண்டி எதுவும் வச்சு திருப்பக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ லாஸ்ட்டு அதில் கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், மீன் எந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வச்சிடலாம். மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே குழம்பு வச்சிடணும். இப்போ பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த குழம்புல மீன் நல்லா ஊறி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாதத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஐல மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.